டெஸ்லா கார்கள் மீது 100% வரி விதிக்கப்படும். கனடா எம்பி காட்டமான எச்சரிக்கை. எலான் மஸ்க் மீது கோபமா, இல்லை இவர் மீதா? டெஸ்லா கார்கள் மீது 100% வரி விதிக்கப்படும் என கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ஜக்மீத் சிங் தெரிவித்திருக்கிறார். அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு மற்றும் அறிவிப்புகளால் கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான அரசியல் களம் உலகம் முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறது. இதனால் இவ்விரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் சார்ந்த பனிப்போர் தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் ஒரு தொடக்கமாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜக்மீத் சிங்கின் டெஸ்லா காருக்கு வரி விதிப்பது குறித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே கனடாவில் உள்நாட்டு அரசியலில் சிக்கல் இருக்கும் நிலையில் அமெரிக்காவின் அடுத்தடுத்த அறிவிப்புகள் அந்த நாட்டுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். அமெரிக்க அதிபர் டிரம்பும் டெஸ்லாவின் எலான் மஸ்கும் கனடா நாட்டின் ஆட்டோமொபைல் துறையையும் தொழிலாளர்களையும் வரி மூலம் தாக்கினார். கனடா டெஸ்லா கார்கள் மீது 100% வரியை விதிக்கும் என்றும், கனடா நாட்டினர் கனடாவில் தயாரிக்கப்பட்ட ஈவிகள் மற்றும் ஹைபிரிட்களை வாங்கினால் $10,000 தள்ளுபடி தரப்படும். கனடா தொழிலாளர்களை ஆதரித்து அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுப்போம் என அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜக்மீத் சிங் தெரிவித்திருக்கிறார். மின்சார வாகனத்திற்கு பெயர் பெற்ற நிறுவனமாக டெஸ்லா இருக்கிறது. அமெரிக்காவில் டிரம்புக்கு வலதுகரமாக எலான் மஸ்க் செயல்பட்டு வருகிறார். இதை வைத்தே கனடா டெஸ்லாவை குறிவைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ஜக்மீத் சிங்கின் இந்த பேச்சு எந்தளவுக்கு அமெரிக்கா மற்றும் எலான் மஸ்கிற்கு தாக்கத்தை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.